நண்பு குழந்தையே, இன்று இந்த முருகன் என் வாக்கினை நீ எப்படியாவது நீ கேட்டுவிடு. ஏனென்றால் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. கந்தனை கண்டாயா? முருகனின் கோபத்தை தெரிந்து கொண்டாயா? உன்னுடைய வாழ்க்கையில் அழித்துவிட்ட இந்த முருகனின் ஆட்டம் களை கட்டி விட்டது. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இது நடக்கப் போகின்றது என்று உன் அப்பன் நான் சொல்லும்போது அதை நீ நம்பாமல் சென்றுவிட முடியுமா? ஒரு துரோகம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை உடனடியாக வெறுத்து விட வேண்டும். அது வளர்ந்து கொண்டே இருக்குமானால் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உன்னால் வெளிவர முடியாத அளவிற்கு துன்பங்கள் உன்னை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள இந்த முருகன் என்று சொல்ல போகின்ற இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதுவும் புரியாமல் தானே நீயும் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எதனால் நடக்கிறது இதுவெல்லாம் என்று எங்கு சென்று முடியும் என்று என் பிள்ளை எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நம்பியவருக்கும் வாழ்க்கையில் நமக்காக கடைசியில் ஒரு துரோகத்தை செய்யும் போது உடனிருந்து கொண்டே நமக்கு செய்யும் போது அந்த துரோகத்தினுடைய வலி என் பிள்ளை எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கிறது என்று உன் அப்பன் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதோடு இது முடிய போவதில்லை. இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ சரியாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் அதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். முருகன் ஒரு முறை உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுப்பான். மறுமுறை நீயாகவே அதை செய்ய வேண்டும் என்றால் அத்தனை அனுபவமும் உனக்கு நிச்சயமாக இப்போதே கிடைத்துவிட்டது. எப்படி இவர்கள் நடந்து கொண்டார்கள், எதனால் இவர்கள் இப்படி பேசினார்கள், இவர்களின் மனதில் இந்த தீய எண்ணங்கள் வந்ததற்கு என்ன காரணம் என்பதை பற்றி எல்லாம் நீ அலாய்ச்சி ஆராய்ந்து விட வேண்டும். ஒரு முறை இவர்கள் தான் துரோகத்தை செய்தார்கள் என்று தெரிந்த பிறகு எந்த முறையும் இவர்களுக்கு ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் தவறையே உணர்ந்தாலும் நாம் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் என்று மன்னிப்பினையே கேட்டாலும் என் குழந்தை எப்போதுமே அவரிடத்திலிருந்து ஒரு இடைவெளி உனக்கு இருக்கத்தான் வேண்டும். ஒரு முறை உனக்கு இவர்கள் செய்யும் போது யோசிக்கவில்லை அல்லவா? அதை யோசிக்காதவர்கள் இந்த மன்னிப்பை கேட்பதற்கு மட்டும் எப்படி யோசித்தார்கள்? அன்று இந்த துரோகத்தை உனக்கு செய்தால் நீ கண்ணீர் சிந்துவாய். இந்த துரோகத்தை உனக்கு செய்தால் நீ உடைந்து போவாய். வாழ்க்கையின் விருத்தியின் உச்சத்திற்கே சென்று விடுவாய் என்று தெரிந்துதானே அதை செய்தார்கள். அப்படி இருக்கும்போது இப்போது நீ அதை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. அவர்கள் நினைத்தது போல துடித்தார்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் அது சரியாக நடக்கவில்லை. இந்த முருகனின் அருளை பெற்றதனாலோ என்னவோ அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாய். ஆனால் மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் உனக்கு வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் தெரியுமா? உன்னுடைய இலகிய மனதிற்கு உன்னுடைய நல்ல மனதிற்கும் நிச்சயமாக இது போன்ற செயல்கள் மீண்டும் உன்னை சுற்றி வரும். ஒரு வார்த்தை உன்னிடத்தில் சற்று அன்பாக பேசிவிட்டால் என்றால் ஒட்டுமொத்த பிரச்சனையும் மறந்து விடுகின்றாய். உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ மறந்து நிற்கின்றாய். உனக்கு சொந்தமாக வருகின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து நீ எப்போதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இவர்கள் செய்வது எந்த ஒரு நன்மையும் எந்த அளவில் நன்மையை கொடுத்தது என்பதை மனதில் பதிய வைத்து நிற்க வேண்டும். அப்படி
மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு இவர்கள் ஒரு நிலையை நீ உருவாக்குவாய் என்று இந்த முருகன் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை செய்யவில்லை. உன் மனதில் எப்போதும் ஒரு விதமான எண்ணங்கள் உன்னை மற்றவர்களுக்கும் எந்த விதத்திலும் காயப்படுத்த செல்லவில்லை. ஆனால் என் பிள்ளை, இனிமேலாவது உனக்கு இந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த முருகன் வந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். துரோகம் என்பது என்ன? என் பிள்ளையை நம்பிய ஒருவருக்கு நம்பாத ஒரு விஷயத்தை கொடுத்து அவர்களை வேதனையில் ஆழ்த்துவதுதானே. அது அப்படி இவர்கள் இப்படி என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்த இவர்களை நாம் விட்டு விடலாமா? நீ விட்டு விடுவாய் என்றால் நீ மனதளவில் மிகவும் இலகிய எண்ணங்கள் கொண்ட பிள்ளை. ஆனால் முருகன் எல்லா நேரத்திலும் அப்படி இருந்து விட மாட்டேன் அல்லவா? தவறு செய்தால் அதை திருந்துவார்கள் என்று எண்ணங்கள் சரியாக இருக்கின்றவர்கள் மட்டும்தான் தெய்வத்திடமிருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மேலும் என்ன நடந்தாலும் நான் இதைத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்று எண்ணுகிறவருக்கு ஒருபோதும் நான் இரக்கம் காட்ட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த துரோகம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தினார்களோ, நீ எப்படி அழுதால் அவர்களுக்கு சந்தோஷம் என்று நினைத்தார்களோ, அப்போது உன் குடும்பத்தில் யாருக்கும் அடைவார்கள் என்று எண்ணியார்களோ அவையெல்லாம் தலைகீழாக இப்போது அவர்களுக்கு நடக்கப் போகின்றது. இது உனக்கு நல்ல நேர செய்தியாக இருக்காது. ஏனென்றால் நீதான் அவர்களுக்கு துரோகம் செய்தால் கூட நல்ல செது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? ஆனால் இந்த முருகன் எனக்கு இது நல்ல செய்தி. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் இந்த தண்டனை, இப்படி ஒரு தண்டனை கிடைத்தால்தான் இனி யாருக்கும் துரோகத்தை செய்ய நினைக்க மாட்டார்கள். இவர்கள் செய்த விஷயம் ஒரு உயிர் போனால் கூட நாம் சிரித்து கொண்டிருக்கலாம் என்று முடிவெடுத்த பிறகு இவர்களை அப்படியே இருக்க விட்டுவிட முடியாது. நிச்சயமாக முடியாது. இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்துவிட முன்னே வந்திருக்கின்றேன். இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து அதை தரமாக செய்து கொடுத்திருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உற்று நோக்கி பார். முருகன் சொன்ன விஷயம் அத்தனையும் நடக்கும். நீ நல்லபடியாக வாழ்வாய். உன்னை நல்ல நிலைக்கு வைப்பேன். என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த முருகன் முடிவெடுத்து விட்டேன் அல்லவா? இந்த துரோகத்தை நினைத்து இனிமேல் வருத்தப்படாதே. அதை என் பொறுப்பில் பார்த்து கொள்கின்றேன். அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் அதை சரியாக கொடுத்து தயாராக இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு எப்போதுமே நீ நல்ல மனநிலையோடு இருந்து விட்டால் போதும். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு முன்னேற்றமும் இனி உனக்கு நடக்கப் போவதை நான் சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை சரியாக உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்தது. இனிமேலும் எதையும் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடாதே. சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நன்றாக உற்று நோக்கி கவனி. உண்மைகள் எப்போதும் ஒருவர் வாழ்க்கையில் நின்று நல்லதை செய்யும். இந்த பொய்யான மனிதர்கள் இருக்கும்போது அந்த உண்மை உனக்கு உறங்கிவிடும் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே. நான் சொன்னாலும் சரி, யாரோடு பழகினாலும் சரி, அவரிடம் எந்த உறவும் வைக்காதே. அதே நேரத்தில் நீ அவர்களுக்கு எதை செய்து கொடுக்கவும் துணியாதே. சரியான நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே நடக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தால் கூட அது உனக்கு பெரிதாக தோன்றாது. அந்த அளவிற்கு இவர்களின் வாழ்க்கையை பக்குவம் அடைந்து விடுவார்கள். நீயும் நல்ல நிலையை நோக்கி பயணித்து விடுவாய்.
வழியாக செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது நிச்சயம் மகிழ்ச்சிதான்.